ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்கு சோயா குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடியிலையும் பாதி எடுத்து அதை குட்டி குட்டியாக அரைஞ்சிட்டு நம்ம பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, பட்டை கிராம்பு பொடி கொஞ்சோண்டு போட்டு, கசகசா கொஞ்சம் ஒரு 4 முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு குக்கரில் நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பச்சை மிளகா போட்டு பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கண்ணாடி பதம் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி மீடியம் சைஸ் 2 போட்டு நான் அதையும் நல்லா கொலைய வதக்கி விட்டுட்டு, வதங்கினோடனே மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சோயாவை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் தண்ணியோடு இருக்கனால அப்படியே உள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே போட்டுட்டு, நம்ம தேவையான அளவு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை உள்ளே ஊற்றி, நான் 1½ டம்ளர் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எனக்கு கெட்டியாக வேணுங்கிறதுக்காக. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணுனாலும் நீங்கள் 2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு, குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனோம்னா குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.